ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நேற்று வந்து நாங்கள் நுவரேலியாவிலேருந்து நெகொம்போ வந்துட்டோம். நெகொம்போ வந்து தமிழில் நீர் கொழும்போ. அங்கே வந்து வந்துட்டோம். கொழும்புக்கு பக்கத்தில், கொழும்புக்கு இதுக்கும் ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் டிஸ்டன்ஸ் கிடச்சி. ஆமாம். ஸோ வர வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நேற்று தான் நாங்கள் நுவரேலியா டு கொலம்போவோட அந்த வேலியெல்லாம் வெளிச்சத்தில் பார்த்தோம். 3 வாட்டி மேலே கீழே போயிட்டு வந்தோம். ஆனால் இருட்டிலேயே போயிட்டு வந்தோம். நேற்று தான் கொஞ்சம் வெளிச்சத்தில் பார்த்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என் குரல்லையே உங்களுக்கு தெரியும், நேற்று நான் வந்து ஃபுல் டெட் பாடி. நான் வந்து நேற்று ரொம்ப சிக்காயிட்டாங்க. ஃபீவர் வந்துருச்சு. எனக்கு ஃபீவரே வராதுங்க. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஃபீவர்னே ஒன்று வரும். ஆமாம் ஆமாம். அதனால பாடி டெம்பரேச்சர் வந்துருச்சு. அதனால நைட் வந்து நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். இவங்கெல்லாம் வந்து பசங்களாம் கிட்ஸ் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங், அதுக்கப்புறம் பீச்னு சொல்றதுக்கு போனோம். அதெல்லாம் vlog பண்ண முடியல, ஏன்னா எல்லா கிட்ஸையும் கூட்டிட்டு போனதுனால vlog பண்ண முடியல. ப்ரௌன்ஸ் பீச்னு சொல்லி இங்கே ஒரு ரொம்ப அழகான ஒரு பீச் இருந்தது. அந்த பீச்சுக்கு போயிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஃபைனல் டே. இன்னைக்கு நைட் நமக்கு ஃப்ளைட். ஆமாம், இன்னைக்கு நைட் பேக் டு KL, பேக் டு சாதாரண லைஃப், பேக் டு ரொட்டீன் எல்லாமே. ஆத்விக் வந்து ஸ்கூல் இப்போ வந்து பிரேக் லீவ் போட்டுட்டு தான் வந்தோம். அண்ட் சாரி, ரொம்ப சத்தமாக இருந்துச்சுன்னா மைக் எடுக்கலை, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கொலம்போ, நீர் கொலம்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நைட் நம்ம ஃப்ளைட் ஏற போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று நுவரேலியாவிலேருந்து கொலம்போ கீழே வந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஷார்ட்ஸ் தான் இது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த வெதர், லேசான ஒரு மலை தூறல், அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நாங்கள் காலையில் ஒரு 8 மணி அந்த மாதிரி கிளம்புனோம். மத்தியானம் ஒரு 3 o'clock நாங்கள் ரூம்க்கே வந்துட்டோம். நீர் கொலம்போவில் வந்து ரூம்க்கே வந்துட்டு தான் நாங்கள் லஞ்சே சாப்பிட்டோம். இன்ஃபேக்ட் இடையில நாங்கள் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. இந்த ஷார்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மோத்தி எடுத்த ஷார்ட்ஸ் தான். பிகாஸ் அப்போவே வந்து எனக்கு கொஞ்சம் ஷிவரிங் மாதிரி வந்துட்டு நான் லாஸ்ட் சீட்டில் போய் படுத்துட்டேன். ஆனால் வெதர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் 3 o'clock நாங்கள் ஹோட்டல் ரீச் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இருக்குது பார்த்தீங்களா, சாட்டர்டே ஏர்லி மார்னிங் எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் ஃப்ளைட் வந்து ஒரு டைமில் இருந்துச்சு. ஸோ கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு மட்டும்தான் நைட் ஃப்ளைட்டு. அதனால நாங்கள் வந்து மத்தியானம் போல் அப்படியே சாப்பிட்டுட்டு மெதுவாக நாங்கள் ஷாப்பிங்காக இப்போ கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன ஷாப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சொல்லிட்டாங்க. தமிழ்லயே சொல்லு. இன்னைக்கு நம்ம ஷாப் கடைக்கு போறோம். என்னோட கிளாஸ்மேட்ஸ்க்கு பொம்மை கிஃப்ட் வாங்க போறோம். ஸோ அவர் வந்து ஒரு 15 பேர் இருக்காங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில். அது போக டீச்சர்ஸு. ஸோ அவங்க எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு பேர் எழுதி வச்சுருக்காரு. ஸ்ரீலங்காலேருந்து போகும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு போகணுமா. ஸோ அது போயிட்டு நம்ம கொஞ்சம் சோவினியர் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். சோவினியர் வாங்கணும். அதுக்கு தான் இப்போ வந்து போகிறோம். அண்ட் எல்லாத்தையும் நாங்கள் வந்து மிஸ் பண்ணுறோம். ஏன்னா லாஸ்ட் ஒரு 10 days வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக போச்சு. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரியவங்க தனியாக, சின்னவங்க தனியாக பிரிஞ்சுட்டோம். நாங்களாம் சின்னவங்க கேட்டகிரி. ஸோ கசின்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க. அதனால ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதில் மிஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா, தம்பி ஆப்வியஸாக வர முடியாது. அவன் ஜெர்மனிலேருந்து கண்டிப்பாக வர முடியாது. அப்பா அம்மா வந்திருந்தாங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அகெயின் இப்போ தான் அவங்க மலேசியா வந்துட்டு வந்தாங்க. திருப்பியும் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு 1 week வந்து வர்றது கஷ்டம். அதனால அவங்க வரல. வந்திருந்தாங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலி இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக, ஆனால் எங்கள் அத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்து இன்னொரு ட்ரிப்பு கண்டிப்பாக நம்ம வரணும். ரிலாக்ஸ் தான் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. கண்டிப்பாக நீங்கள்லாம் வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போட்டுட்டு கண்டிப்பாக வருவோம். ஓகே, இன்னைக்கு பாருங்க வெதர் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து வீடு எல்லாமே ரொம்ப அழகழகா, நல்லா பெரிய பெரிய வீடாக இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி வீடுங்களாக இருக்குங்க. நல்லா பெரிய வீடு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெதர், மலை சாரல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எதுங்க? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சோவினியர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த லைன் ஃபுல்லாகவே நிறையா சோவினியர் ஷாப்ஸ் இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இறங்குனது என்ன கடாமோ, லவ் ஸ்ரீலங்கா அந்த மாதிரி. இதில் ட்ரெஸ்ஸு, சோவினியர்ஸ் எல்லாமே இருக்குது. மெயினாக வந்து ஆத்விக்கோட ஃப்ரெண்ட்ஸு அண்ட் டீச்சர்ஸுக்கு தான் வாங்கணும்னு சொன்னால் இது காலி ஆயிடுச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதுதான் வாங்கியிருக்கு. நிறையா பார்த்தோம். குட்டி பர்ஸ் ஒன்று பார்த்தோம். ஆனால் அந்த பர்ஸில் 4 தான் இருக்குது.
இன்னொரு பாக்ஸ் பார்த்தோம், அதில் 5 தான் இருக்குது. ஸோ கொடுத்தா ஒரே மாதிரி கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால மாதிரி பென்சில் மேலே வந்து ஸ்ரீலங்கன் ஃப்ளாக் இருக்க மாதிரி. ஸோ இதில் ஒரு 12 வாங்கியிருக்கோம். அண்ட் தென் நம்மளுக்கு வந்து ஒரு ஆமாம் சாரி அது. அண்ட் தென் அவனோட அண்ட் தென் டீச்சர்ஸ் 4 பேர் இருக்காங்க. அவங்க 4 பேர்த்துக்கும் இந்த மாதிரி ஒரு பென்சில் கேஸ். We need to get more than that, okay? அதுதான் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு. No, the pencil. I need to get more than that. வேற என்ன வேணும்? We can get one more thing and leave. எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கியிருக்கேன். What? எக்ஸ்ட்ரா ஒரு பென்சில் வாங்கியிருக்கேன். It's okay, we can get another one. சரி போய் கேளு, இன்னும் ஒன்று கேளு. No, I mean from another shop we can get another item from my friend. ஆஸ்க் அப்பா. பென்சில் பத்தாதுங்களா, வேறு ஏதாவது கூட வாங்கணுமா? ஓகே, ஸோ இது வந்து அவன் டீச்சர்ஸ்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா நியூஸ் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நியூஸ் பேப்பரில் செஞ்ச ஒரு பென்சில் கேஸ். ஸோ டீச்சர்ஸுக்கு வந்து 4 பேர் இருக்காங்க, அவனோட ஃபேவரட் டீச்சர்ஸ். ஸோ 4 டீச்சர்ஸ்க்கும் இந்த மாதிரி. அண்ட் தென் நம்ம வீட்டுக்கு வந்து சவுனியர் இன்னும் பார்க்கல, பட் இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பவுல். இதுவுமே பார்த்திங்கன்னா ரீசைக்கிள்டு பேப்பரில் செஞ்ச ஒரு பவுல். ஸோ அது வந்து வாங்கியிருக்கு. இதில் நம்ம என்ன போடுறோங்கிறது வீட்டுக்கு போய் யோசிச்சுக்கலாம், பட் இது பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. எல்லாமே பேப்பர் நியூஸ் பேப்பரில் செஞ்சுருக்காங்க. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்த கடைக்கு போய் வேறு ஏதாவது பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ இதெல்லாமே வேறு வேறு கடைங்க. அண்ட் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சொவினியர்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து உடன் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கணும்னா நிறைய ஆப்ஷன்ஸ். அந்த ஒரு லைனே சொவினியர் ஷாப்ஸை நீங்கள் தேடினீங்கனாலே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் கடை. அதில் வந்து நிறையா இந்த மாதிரி உடன் மாஸ்க்ஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த மாஸ்க் எல்லாமே நம்ம ஊரில் திருஷ்டி பொம்மை மாதிரி வைப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒன்னொன்னையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எலிஃபேண்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. நீங்கள் விதவிதமாக அழகழகாக சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எலிஃபேண்ட். ஏன்னா இங்கே வந்து பின்னவாலா எலிஃபேண்ட் சாங்சுரிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸ்ரீலங்காவில். பட் நாங்கள் அங்கே போகாதனால எங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியல. ஸோ நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் புத்தா வந்து ஸ்பெசிஃபிக்காக மைண்டில் வச்சுருந்தோம். சரி, புத்தா வந்து காமன் அண்ட் வீட்டுக்கும் வந்து ஒரு பீஸ், ஒரு காம், ஒரு அமைதி தருங்கிறதுக்காக தான் நாங்கள் புத்தா மைண்டில் வச்சுருந்தோம். மற்றபடி ரொம்ப அழகழகான மாஸ்க்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த மாஸ்க் தாங்க சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து திருஷ்டிக்காக வைப்பாங்க, இன்னொன்று வந்து குட் சைன்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒன்று மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும். நிறைய அழகழகாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரீட்லேயே நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோங்க. நிறைய ஸ்ரீலங்கன் ஃபுட்டு தான் நாங்கள் ட்ரை பண்ணலாம்னு நினச்சோம். பட் ஆத்விக்கோட விருப்பத்துக்காக அவர் வந்து பீஸா சாப்பிட்ணுன்னு கேட்டான். அதனால் ஆத்விக்காக தான் இந்த கடைக்கு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப ரிச்சாக வந்து நிறையா சீஸ்னால் நிறையா சீஸ், சிக்கன்னா நிறையா சிக்கன், அந்த மாதிரி உண்மையிலேயே கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதே லைனில் இந்த கடை இருந்துச்சு. இதை நாங்கள் கடைசியாக வச்சுருந்த கடைனா ஒரு 10 கடை ஏறி இறங்கிட்டோம். இதில் இருக்கான்னு பார்ப்போம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னா விட்டுருவோன்ட்டு பார்த்தோம். உள்ளே வந்தோடனே மோத்திக்கு வந்து இந்த தாத்தாங்களை ரொம்ப பிடிச்சதுங்க. இது வந்து தேங்காயிலேயே வந்து செஞ்சுருக்குறாங்க. எப்படி இவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ அழகாக செஞ்சாங்கன்னு தெரியல. இதை வாங்கலான்னு சொன்னார். நான் தான் நைட் எங்கேயாவது எந்திரிச்சு பார்க்கும்போது தாத்தாவை பார்த்து பயந்துட போகிறேன்டா, அதனால வேணான்னு சொல்லிட்டேன். ஆனால் அவ்வளோ யுனிக்காக வந்து இதை செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆல்ரைட். ஸோ நாங்கள் குட்டியாக ஒரு பீட்சா சாப்பிட்டுட்டு லஞ்ச் பிரேக் எடுத்துகிட்டு நாங்கள் லைனாக நிறையா கடை வந்து பார்த்தோம். எங்களுக்கு வந்து யூனிக்காக எதுவுமே கிடைக்கலன்னு வைங்களேன். புத்தா பார்த்தோம், எலிஃபென்ட்ஸ் பார்த்தோம். யூனிக்காக இது பார்த்தோன்னே வாங்கலாம் அப்படின்னு வந்து எங்களுக்கு தோணவே இல்லை. சரி, கடைசி சான்ஸ் வந்து இந்த ஒரு கடைக்கு கொடுத்தோம். ஏன்னா நாங்கள் இங்கே எங்கேயுமே சுற்றி பார்க்கலைங்களா, அதனால சரி கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே. ஆனால் புத்தா தான் மைண்டில் இருந்துச்சு. சரி, புத்தா நல்லா அழகாக அம்சமாக யூனிக்காக கிடைச்சா வாங்குவோங்கிற பிளான் தான். இந்த கடைக்குள்ளே வந்த உடனே எங்களுக்கு கண்ணை வந்து பறிச்சார் ஒரு புத்தா. ஸோ அந்த புத்தா தான் நாங்கள் வந்து இப்போ வாங்க போகிறோம். நான் ஊருக்கு போயிட்டு, ஏன்னா இப்போ பேக் பண்ணுறாங்க, நான் ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு காட்டுறேன். ஆல்சோ எங்கள் அத்தை வந்து சில ஸ்ரீலங்கன் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நான் அதோட சேர்த்து நான் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இந்த புத்தா ரொம்ப அழகான புத்தா. ஆனால் அவருக்கு முன்னாடி ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டும் அவருக்கு ஏற்ற மாதிரியே கிடச்சிது. ஸோ அது ரெண்டையுமே நான் ஊருக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன். ஊருக்கு போகலாமா?
ஆல்ரைட், நாங்கள் வந்து ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. நான் வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூம் போயிட்டு டின்னர் ரூம்லேயே அங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட் வந்துட்டோம். இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து உட்காந்துருக்கோம். வரும்போது ரொம்ப ஒரு பெரிய கும்பலோடு வந்தோம். இப்போ வந்து எல்லாம் தனித்தனியாக பிரித்து தனித்தனி ஃப்ளைட்டில் வந்து போயாச்சு. அப்போ போயிட்டு நாளிலிருந்து பேக் டு ரொட்டீன் தான். ஆனால் இப்போ போயிட்டு நான் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா போயிட்டு நாங்கள் சூப்பரான சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோம். அது எல்லாத்தையும் காட்டுறதையும் இந்த வீடியோலேயே நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மலேசியா நாங்கள் இல்லாமல் வந்து சோகத்தில் இருக்கா இல்லை ஹாப்பியாக இருக்கான்ட்டு வந்து போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ ஜாலியாக வந்து கிளம்புறோம். ஆத்விக் வந்து ஆக்சுவலாக 2-3 நாள் முன்னாடியே கேட்க ஆரம்பிச்சிட்டான். என் ஃப்ரெண்ட்ஸை நான் மிஸ் பண்ணுறேன், நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நாங்களும் வந்து பேக் டு கேஎல். ஸோ see you all in Malaysia. Bye. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ நேற்று வந்து ஏர்போர்ட்டோட க்ளோஸ் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்த வேகத்தில் பெட்டி எல்லாம் எடுத்து போட்டுட்டு நாங்கள் போய் தூங்கிட்டோம். இன்னும் பாடி ரெக்கவரே ஆகலை. அண்ட் சாரி, டோன்ட் மைண்ட் மை வாய்ஸ் அண்ட் மை ஃபேஸ். ஸோ ஃபுல்ஃபில்லிங்கான ட்ரிப், லுக்கிங் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் ட்ரிப், அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்ரீலங்காலேருந்து வாங்கிட்டு வந்தது எல்லாமே வச்சுருக்கேன். வீடு தலைகீழாக இருக்குது. இதை நேராக்கிறதுக்கே எங்களுக்கு 1 வாரம் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஐலாண்டை கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை காட்டிட்டு ஃபியூ ஐட்டம்ஸ் வந்து நிறையா வந்து காமன் ஐட்டம்ஸ் தான், பட் ஃபியூ ஐட்டம்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது ஸ்ரீலங்கா போனீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்குங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து ஸ்டேப்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இட்லி, தோசை, பொங்கல் இதெல்லாம் நம்மளோட ஸ்டேப்பிள் மாதிரி, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம், ரோல்ஸு, பெட்டீஸ், வெஜ் ரோல்ஸ், பன், கேக் இதெல்லாம் வந்து ஸ்டேப்பிளாக அவங்க வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போனோன்னே இந்த லிட்டில் லயன் கேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு பேக்கரி வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன், அந்த பேக்கரியில் தான் கேக் வாங்குகிறோம் அப்படின்னு. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று வந்து வாங்கணும். இது வந்து டீ கேக். இதுலேயே வந்து ஃப்ரூட் கேக், ப்ளம் கேக் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து போட்டு வச்சிட மாட்டாங்க. காலையில் போட்டாங்கன்னா நைட்டோட முடிஞ்சிடும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீலங்கா நுவரேலியான்னு இல்லை ஸ்ரீலங்கா விசிட் பண்ணிங்கனாலே இந்த டீ கேக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதில் வந்து இந்த லயன் கேக், இந்த லிட்டில் லயனோட கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட் போனீங்கனாலும் கிடைக்கும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேக் இருக்கும். பேக்கரியில் வாங்குறதுனா இந்த மாதிரி வாங்குங்க. சூப்பர் மார்க்கெட்டில் எங்கேயாவது போனீங்கன்னா இந்த மடேரா லிட்டில் லயனோட கேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் இந்த சைடு வந்துடுறேன். ஸோ காட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த சூப்பர் மார்க்கெட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மீல் மேக்கர் சோயா இருக்கும் அப்படின்னு. ஸோ மட்டன் ஃப்ளேவர் ஒன்று, சிக்கன் ஃப்ளேவர் ஒன்று, ஃபிஷ் சீ ஃபுட் ஃப்ளேவர், அந்த மாதிரி நிறையா. இதில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். உள்ளுக்குள்ளே வந்து மேகி நூடுல்ஸ் மாதிரி அவங்க மசாலா பவுடர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ சோயாவை ஒரு 10 மினிட்ஸ் சுடு தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக ஒரு ரசம் வச்சு இது சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்ரீலங்காவில் தான் கிடைக்கும். ஸோ யாராவது ஸ்ரீலங்கா போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட கண்டிப்பாக இதை வந்து வாங்கிட்டு வர சொல்லுங்கள். ஓகேங்களா? அண்ட் தென் இது வந்து அத்தை அரைச்சி கொடுத்த ரசப்பொடி. ஆல்ரெடி சாம்பார் பொடி வந்து அம்மா அரைச்சி கொடுத்துருந்தாங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள்லாம் அத்தை ஆல்ரெடி கொடுத்ததே ஸ்டாக் இருக்குது. ரசப்பொடி வந்து இங்கே இருக்குது. ஓகே, டீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் டீ பவுடர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்குங்க. எங்கள் அத்தை வந்து ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்திருந்தாங்க, 10 days வந்து இருந்திருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு மலேசியா டீயும் ரொம்ப பிடிச்சிது. ஆனால் ஸ்ரீலங்காலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டீஸ் கிடைக்கும். நான் வந்து இந்த ஜெஸ்டாவோடது வந்து வாங்கிட்டு வந்தேன். இது நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, இது வாங்கிட்டு வந்தேன். இன்னும் நீங்கள் டீ ஃபேக்ட்ரியில் ஃப்ரெஷ் டீ பவுடர்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். மோத்தி வந்து வாங்கியிருந்தாருங்க. மோத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து வாங்கினார். இந்த இங்கிலீஷ் டீ ஷாப், ஆர்கானிக் அல்டிமேட் டீ கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அங்கே வாங்கினார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் டீ அண்ட் 30+ சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் வாங்கியிருக்குங்க. இந்த டீ ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லெமன் கிராஸ், ஏர்ல் கிரே, கேமமைல் எல்லா டைப்ஸ் ஆஃப் டீயும் கலந்த மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்லேயே இருக்குது. ஸோ நிறையா யாராவது டிரான்சிட்டில் இருக்கீங்கன்னா கூட நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டீ பவுடர்,
டிஃப்ரெண்ட் டீ பவுடர்ஸ் இருக்கும் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போனீங்கனாலே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கூட நீங்கள் வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிலோன் பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் டே கொலம்போ வீடியோவில் வந்து அந்த ஷாப்பிங் உங்களுக்கு வந்து காட்டலை. ஆனால் ஸ்பா சிலோன் அப்படின்னு ஒரு கடை இருக்குங்க. அது வந்து அங்கங்கே பிரான்ச்சஸ் இருக்கும். அவங்க வந்து ஸ்பா ட்ரீட்மெண்ட்ஸ் இது எல்லாமே கூட பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லைக் ஸ்கின் கேருக்கு தனியாக இருக்குது, ஹேண்ட் க்ரீம், ஃபுட் க்ரீம், பாடி வாஷ் அந்த மாதிரி சூப்பராக வச்சுருப்பாங்க. கடையே நல்லா லக்ஸூரியஸாக தான் இருக்கும். அண்ட் அந்த கடை ஏர்போர்ட்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் டிரான்சிட்டில் இருக்கீங்கன்னா கூட நீங்கள் வந்து வாங்கலாம். நாங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் க்ரீம் வந்து வாங்கினோம். இது ஹேண்ட் க்ரீமோட பிக்கர் வெர்ஷன் அண்ட் இது பேக்கில் வைக்கிற வெர்ஷன். 3 ஃப்ளேவர் வந்து ஹேண்ட் க்ரீம் வாங்கினோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஷாம்பு மோத்திக்காக ஒரு மென் ஷாம்பு வந்து வாங்கினோம். நிறையா இருக்குது, கொஞ்சம் ப்ரைஸி சைடு தான் வைங்களேன். ஆனால் அந்த குவாலிட்டிக்கு அவன் கொடுக்குற ப்ரைஸ் தான். அந்த ஸ்பாசிலோனோட பிராண்டுக்காக நம்ம கொடுக்குற ப்ரைஸு ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ ஸ்பாசிலோனில் வந்து இது வந்து ஷாப் பண்ணோம். கண்டிப்பாக யாராவது நிஜமாக அந்த ஹேண்ட் க்ரீம் அண்ட் ஃபுட் க்ரீம் ரொம்ப சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாராவது போகிறீங்கன்னா அந்த ஸ்பாசிலோன் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் ஏற்ற மாதிரி தைலம் பிடிச்சவங்க யாராவது இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து சும்மா எனக்கு ஆக்ஸ் ஆயில் தைலம் வந்து ரொம்ப பிடிக்கும். சும்மாவே எனக்கு தலை வலிக்குதோ இல்லையோ சும்மாவே அந்த போட்டு அந்த ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தைலம் பிடிச்சவங்களுக்கு இந்த சித்தா லேப்பான்னு அங்கே சிலோனில் வந்து ஒரு தைலம் இருக்குங்க. அங்கே வந்து இந்த ஆக்ஸ் ஆயிலை விட இப்போ சிங்கப்பூர் மலேசியாலாம் எடுத்துட்டிங்கன்னா ஆக்ஸ் ஆயில் வந்து ரொம்ப பிராண்டடாக இருக்கும். இங்கிருந்து தான் வாங்கிட்டு போவாங்க. கோடாலி தைலம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுதான் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அதே ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் சித்தா லேப்ப அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கானிக் தைலம். அது ஆயுர்வேதிக் தைலம். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப காட்டாக இருக்கும். ஆனால் அது தலைவலி, கை கால் வலி, மூட்டு வலிக்கெல்லாம் போடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் சும்மா அப்ளை பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சித்தா லேப்பை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். யாராவது போயிட்டு வராங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வர சொல்லுங்கள். ஓகேவா? இதோ இப்படி தான் இருக்கும் அந்த சித்தா லேப்பை அப்படிங்கிறது. ஸோ நல்லாயிருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆக்ஸ் ஆயிலை விடவே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு வைங்களேன். அண்ட் தென் ரஸ்க்கு, இந்த 2 ரஸ்க் பேக்கெட் வந்து எங்கள் அத்தை, அதாவது அத்தையோட சிஸ்டர் சின்ன அத்தை வந்து எனக்கும் ஆத்விக்குக்கும் ரஸ்க்கு பிடிக்குமேன்னு நாங்கள் வரதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டாங்க, அங்கே வந்தால் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே நாங்கள் ரஸ்க்கு சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா போயிட்டு வந்துட்டும் இருந்தோம். அதனால நீங்கள் அப்படியே ஊருக்கு எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்ரீலங்கா ரஸ்க்கு. இது சின்ன அத்தை வாங்கினது. இது வந்து எங்கள் பெரிய அத்தை வாங்கினது. அதாவது என்னோட அத்தை மோத்தியோட அம்மா வந்து இந்த கேஷ்யூ ரஸ்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இது சென்னையிலிருந்து ஸ்ரீலங்கா போய் ஸ்ரீலங்காலேருந்து மலேசியா வந்திருக்கு. அதுவும் அச்சு முறுக்கும் வந்து எங்கள் அத்தை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் தென் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்து மீங்கிறது நூடுல்ஸுங்க. மீனா நூடுல்ஸ் இல்லைங்களா? இந்த மாதிரி கொத்து மீன் நிறையா கிடைக்கும். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்டு நூடுல்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது நம்ம மேகி நூடுல்ஸ் மாதிரியோ இல்லை ஹோம்மேட் நூடுல்ஸ் மாதிரியோ இருக்காது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கிட்ஸ்க்கெல்லாம் கூட கொடுக்கலாம். ஸோ கொத்துமே வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் கிடைக்கும். அதுவும் வாங்கிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா அவகாடோஸுங்க. அவகாடோஸ் வந்து அங்கே அப்படியே விளைஞ்சு இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இது ஒரு 2 கிலோ அவகாடோஸ் வாங்கினோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஒரு அவகாடோ 6 ரிங்கெட்ஸ் வருங்க. அதாவது நல்ல குவாலிட்டியான அவகாடோ 120 ரூபா வரும். அதே வந்து சிலோனில் நாங்கள் ஒரு கிலோவே 120 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக யாராவது சிலோன் போகிறீங்கன்னா பட்டர் ஃப்ரூட் வந்து மறக்காமல் வாங்கிக்கோங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஆளுக்கு ஒரு கிலோ பட்டர் ஃப்ரூட் வாங்கிட்டு தான் வந்து போனாங்க. இப்போ இல்லை, எப்பயுமே ஸ்ரீலங்கா வந்துட்டு போகிறப்பெல்லாம் பட்டர் ஃப்ரூட் வந்து கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. அண்ட் இது வந்து அம்மா அப்பா வந்து ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு வரல. பட் 1 வீக் முன்னாடியே சென்னை போய் அத்தை மாமாட்ட எங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து ஒரு பார்சல் வந்து கொடுத்து விட்டாங்க. அதில் முக்கியமான பார்சல் வந்து பார்த்திங்கன்னா ஷீவக்கா, அதுக்கப்புறம் ஆத்விக்கு ஒரு டாய், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட முடியலன்னு தான் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா அத்தை மாமா போனது 10 டேஸ் முன்னாடியே ஸ்ரீலங்கா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 10 டேஸ் கழித்து நாங்கள் போயிட்டு இங்கே வரதுக்கு 10 டேஸ் எந்த ஸ்நாக்ஸுமே தாங்காதுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி யாருமே ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து முறுக்கல் எதுவுமே வந்து வாங்கலை. பட் அதனால அப்பா அம்மாட்ட நாங்கள் வேணுங்கிறத மட்டும் சொல்லியிருந்தோம். அதனால் அதை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஃபைனலி இந்த ஐட்டம் தான் மெயினாக நான் காட்டணும்னு நினச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிலோன் சட்டி அப்படிங்கிறதே ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க. சரிங்களா? சிலோனில் வந்து அங்கங்கே சட்டி வந்து ரொம்ப ஃபேமஸ் கிடைக்கும். இந்த சைஸு வடச்சட்டி வந்து பார்த்தீங்கன்னா 90 இண்டியன் ருபீஸு.
ஸோ அதனால் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். எங்கள் அத்தையெல்லாம் காலகாலமாக சிலோன் சட்டி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அம்மாவுக்கு ஒன்று, என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு சிலோன் சட்டி வாங்கினேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸு. இதில் சிக்கன் 65லாம் நிறையா பொரிப்பாங்க. ஸோ இது அண்ட் அதுக்கு அடுத்த சைஸு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ், 100 ருபீஸ், 200 ருபீஸ்க்குள்ளே தான் இது எல்லாமே வந்துச்சு. ஸோ சிலோன் சட்டிங்கிறது ரொம்ப ஃபேமஸான சட்டிங்க. நீங்கள் யாராவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ மெயினாக இதை தான் காட்டணும்னு நினச்சேன். இது அங்கங்கே பாத்திர கடையில் நீங்கள் எங்கே போனாலுமே கிடைக்கும். ஓகேங்களா. அண்ட் ராணி சோப். பட் எனக்கு என்னமோ ராணி சோப்பா மைசூர் சாண்டலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மைசூர் சாண்டல் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராணி வந்து ஈக்குவலி குட். நேற்று தான் ஒன்று எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ராணி ஓகே தான். எனக்கு மைசூர் சாண்டல் தான் ரொம்ப பிடிச்சது. ஓகேங்களா. அண்ட் தென் மிச்சது இது வந்து என் சித்தி, இது வந்து எங்கள் சித்தி பொண்ணு கனடாலேருந்து வந்த ஐட்டம்ஸ். கனடாலேருந்து வந்து இன்னொரு ஐட்டம் வந்து ஆத்விக் லெகோ அவன் பண்ணியே முடிச்சிட்டான். அண்ட் தென் நிறையா பர்ஃப்யூம்ஸ் வந்து இந்த வாட்டி கசின்ஸ் எல்லாம் பர்ஃப்யூம் கிஃப்டெல்லாம் வந்துச்சு. ஓகே. ஸோ பர்ஃப்யூம் கிஃப்ட்டு. அண்ட் ஃபைனலாக இன்னும் ஓப்பன் பண்ணாதது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம புத்தா ஒன்று வாங்கணும் சொல்ல பார்த்தீங்களா, அதுதான் இன்னும் ஓப்பன் பண்ணலை. அது உங்களுக்கு அழகாக ஓப்பன் பண்ணி அந்த ஊதுபத்தியும் ஏற்றி நான் உங்களுக்கு காட்டி இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஃபைனலி ஒரு 10 டேஸ் இருக்குங்க. வீடு பழைய நிலைமைக்கு வரதுக்கு ஒரு 10 டேஸ் ஆச்சு. எல்லாமே ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இவரை பிரிப்போம்னு சொல்லி வச்சுருந்தோம். எனக்கும் மோத்திக்கும் பார்த்த உடனே ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் இவர் நம்மளோட வராரு அப்படின்னு நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா நிறையா சைஸ் வாரியாலாம் நாங்கள் காமிச்சாங்க, விதவிதமாலாம் காமிச்சாங்க. ஆனால் எங்களுக்கு என்னமோ இவரை பார்த்தோன்னே நாங்கள் அந்த புத்தா டெம்பிள் எதுவுமே விசிட் பண்ணலை. ஆனால் பார்த்தோன்னே இல்லை நம்ம வீட்டுக்கு வச்சோம்னா அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தா. இப்போ பாருங்கள், எங்களுக்கு இந்த முகத்தை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அமைதி, ஒரு பீஸ், ஒரு சாந்தம் இருக்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. பார்த்தோன்னே அவங்க வந்து எங்களோட டேஸ்ட் வந்து உங்களோட டேஸ்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் கடையில் அங்கே மேலேருந்து வந்து இந்த புத்தா வந்து எடுத்து கொடுத்தாங்க. அதில் 3 சைஸ் காமிச்சாங்க. எங்களுக்கு இந்த மீடியம் சைஸ் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அந்த புத்தா என்லைட்மெண்ட் ஆனார் பார்த்தீங்களா, அந்த ஃபேஸ் தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட். அதுக்கு ஏற்றி வைக்கிற மாதிரி ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டும் பார்த்தேன். நான் இன்ஃபேக்ட் அந்த கலர்லேயே தேடினேன், புத்தா கலர்லேயே. பட் கிடைக்கல. ஆனால் புத்தா கோயிலில் இந்த மாதிரி ஏற்றுவாங்களாம். சரின்ட்டு அதையும் வாங்கினேன். ஸோ உட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முகம் அமைப்பு, அந்த கண், அந்த ஸ்மைல், இது எல்லாமே சேர்ந்த மாதிரி கிடைக்கிற புத்தா வந்து கொஞ்சம் ரேரு. அதனால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இது அமைஞ்சிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ தூக்கடா செல்லத்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அந்த ஊதுபத்தி ஏற்றி வச்சோடனே அந்த ஒரு ஃபீலிங் செம்மையாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் தான் நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து அள்ளிட்டு வந்தது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பாய்.